ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சார்தாம் டெம்பிளில் இருக்கோம். இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அதில் ஒன்று, இந்தியாவிலேயே 2வது உயரமான சிவபகவானோட சிலை இந்த கோயிலில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் தாஜ்மஹால் பார்க்கலான்னு போயிட்டுருந்தோம். ரோடு சைட்லேருந்தே சிவபகவானோட சிலை ரொம்ப பெருசாக தெரிஞ்சதுனால காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஆர்ட் கேலரி. ஆர்ட் கேலரிக்குள்ளே இந்த கோவிலோட மொத்த ஆர்கிடெக்சர் பிளானிங்கும் மினியேச்சர் வடிவத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க. இது ரொம்பவே அழகாக இருக்கும். லைட் செட்டிங்ஸோடு இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளே நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்கிறத இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபீலிங்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பேக்ரவுண்டில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ரிலாக்ஸிங் மியூசிக் ப்ளே பண்ணி விட்டுருந்தாங்க. ஆர்ட் கேலரி பார்த்துட்டு வெளியே வந்ததும் நம்ம கோயிலுக்குள்ளே என்டர் ஆகும். முன்னாடியே சிவபகவானை ஃபேஸ் பண்ண மாதிரி பெரிய நந்தி சிலை இருக்கும். இந்த கோவிலுக்குள்ளே சிவன், பார்வதி, ராதா கிருஷ்ணா, சனி பகவான், அப்புறம் வைஷ்ணவி தேவின்னு 4 கோவில்கள் ஒரே இடத்துல இருக்கிறதுனால சார்தாம்னு இந்த கோயிலுக்கு பேர் வந்திருக்கு. சிவபகவானோட கோயிலுக்கு வெளிப்புறமாகவே 2 சைட்லேயும், ஒரு சைடில் சிவபகவான் அசுரனை வதம் பண்ணுறதும், இன்னொரு சைடில் அர்த்தநாதீஸ்வரர் சிலையும் பெரிய சைஸில் செஞ்சு அதுவும் ஃபவுண்டெயினுக்கு நடுவில் ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது எல்லாரோட அட்ராக்ஷனையும் ஈர்க்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே போய் பார்த்துடலாம். கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இது எல்லாமே பார்த்துட்டு தான் உள்ளே போவோம். இப்போ கோவிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானை சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு பொருளும் வச்சுருப்பாங்க. உடுக்கை, திரிசூலம், நெற்றிக்கண் அப்படின்னு சிவபகவானை சார்ந்த ஒவ்வொரு பொருளும் கோவிலை சுற்றியும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்குள்ளே என்ட்ராகும். கோவிலுக்குள்ளே இருக்க வைப்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட் செட்டிங்ஸ் அண்ட் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க. உள்ளே என்ட்ரானதுமே சிவலிங்கத்தை தரிசிக்கலாம். அங்கேருந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளே போவோம். உள்ளே போக போக பார்த்திங்கன்னா கோவில் செவுரு ஃபுல்லாகவே சிவபகவானை சார்ந்த ஒவ்வொரு ஈவெண்ட்ஸும் செவுத்தில் நம்மளுக்கு நினைவு கூறுற விதமாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் சிவபகவானோட அண்ட் பார்வதி தேவியோட சிலையை சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் தாமரைப்பூ வச்சுருப்பாங்க. ரியலாகவே வச்சுருக்கலாம், பட் இன்னும் மெயின்டெனன்ஸ் வேலை ஜாஸ்தியாக இருக்குமோ என்னவோ, அதனால் ஆர்டிஃபிஷியல் வச்சுருக்காங்க. அதுவும் லைட் செட்டிங்ஸோடு சேர்ந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. கோவிலோட சுவர்கள் ஃபுல்லாகவே சிவபகவானை சார்ந்த ஒவ்வொரு ஈவெண்ட்ஸையும் ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் நம்ம கோவில்களுக்குள்ளே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு நம்மளுக்கே தெரியாது. இது ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சுட்டு நின்று படிக்கிறவங்க நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸையும் அழகாக டிஸ்கிரைப் பண்ணியும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம சிவன் பார்வதியை தரிசிக்கலாம். இவங்க சிலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த கோவில் இப்போ ரீசெண்டாக February 8, 2025 தான் ஓப்பன் பண்ணாங்க. அதனால் இந்த கோவிலை பற்றி நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியலை. அதனால் இங்கே கூட்டமும் அதிகமாக இருக்கலை. இங்கே கடவுளை தரிசிச்சுட்டு வெளியே வந்த உடனே அங்கேருந்து பார்த்தாலே வைஷ்ணவி தேவியோட சிலை ரொம்பவும் பெருசாக தெரிஞ்சுது. ஆனால் வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு நம்ம கடைசியாக தான் போக போகிறோம். இப்போ சிவன் கோவிலேருந்து அடுத்து நம்ம போக போகிற இடம் ராதா கிருஷ்ணதாம். மற்ற எல்லா கோவில்லையும் எந்த வழியாக உள்ளே போகிறோமோ அதே வழியாக தான் வெளியே வருவோம். ஆனால் ராதா கிருஷ்ணதாமில் மட்டும் எந்த வழியாக உள்ளே போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் கேட் இருக்கும், அந்த வழியாக வெளியே வருவோம். இந்த கோவிலை சுற்றியும் மயில் பீலி, அப்புறம் புல்லாங்குழல், அப்புறம் நம்ம கிருஷ்ணரோட கையில் வச்சுருப்பார்ல சக்கரம், அதையெல்லாம் வச்சுருப்பாங்க. கோவிலுக்கு உள்ள ஒவ்வொரு சுவர்லேயும் ராதா அண்ட் கிருஷ்ணாஜி பற்றின ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக நம்ம கண்களை ஈர்க்கிற அளவுக்கு வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த நிகழ்வுகளை பற்றி ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் கீழே டெஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கனால, அதிக கூட்டம் இல்லாதனால நம்ம பொறுமையாக நின்று இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு நல்லா இருந்தது. இங்கேருந்து வெளியே அடுத்த கோயிலுக்கு போகிற வழியில் நம்ம கிருஷ்ணா சுண்டு விரலில் கோவர்தன் பருவம்னு ஒரு மலையை கையில் தூக்குவார்ல, அதுவும் காளியதாமன் ஒரு நாக அசுரன் மேலே நடனம் ஆடுறதையும் சிலைகளாக செஞ்சு வச்சுருப்பாங்க.
இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சனி பகவான் கோவிலுக்கு போவோம். சனி பகவான் கோவிலை சுற்றியும் அவர் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் தான் வச்சுருப்பாங்க. இங்கே எள்ளு வந்து பெரிய சைஸில் பண்ணி கலர் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப வித்தியாசமாக புதுமையாக இருந்தது. பொதுவாகவே சனி பகவானுக்கு இவ்வளோ பெரிய கோவில் எங்கேயும் கட்டி நான் பார்த்ததில்லை. கோகிலாவன் சனி டெம்பிள்னு யூபிலேயே இன்னும் ஒரு பெரிய கோவில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற பெரிய கோவில் இந்த கோவில் தான். இந்த கோவிலுக்குள்ளே ஃபுல்லாகவே சனி பகவான் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் சிவத்தில் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க சனிதேவை அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்தார். மற்ற 2 கோவில் மாதிரி இந்த கோவில்லையும் கோவில் சுவர்களில் சனிதேவனை பற்றின ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவ்வளோ அழகாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. இது வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. ஒவ்வொரு பெயிண்டிங்கும் வித்தியாசமாக இருந்தது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அந்த பிக்சர்ஸை பார்த்த உடனே நம்மளுக்கு தோணும். அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. இங்கிருந்து இப்போ நேராக நம்ம வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு தான் போகிறோம். போகிற வழியில் ஒரு பெரிய இளந்திப்பழ மரம் இருந்தது. இது வந்து ஹைப்ரிட் மரம் தான். இது மரம் ஃபுல்லாக நிறைய காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. யாரும் பறிக்க முடியாது. நம்ம இங்கிருந்து வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு போகிற வழியில் 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. இங்கே இன்னும் முழுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடியலைன்னு நினைக்கிறேன். நிறைய வேலைகள் இன்னும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வைஷ்ணவி தேவி கோவில் வந்து பழைய கோவில் தான். 2010லேயே இந்த கோவில் கட்டி முடிச்சிட்டாங்க. பட் இந்த சிவபகவானோட கோவிலும் ராதாகிருஷ்ணர் கோவில் அண்ட் சனி தேவனோட கோவில் எல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக கட்டினாங்க. கோவிலுக்குள்ளே மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. நிறைய ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க இங்கே டூருக்காகவும் வந்திருந்தாங்க. இந்த கோவிலுக்கு எந்த என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. பட் உங்கள் வண்டிகள் ஏதாவது பார்க் பண்ணணும்னா காருக்கு 100 ரூபா, பைக் 50 ரூபா வந்து பார்க்கிங் சார்ஜ் மட்டும் பே பண்ணணும். அண்ட் உள்ளே என்ட்ரானதுமே கிளாக் ரூமில் உங்கள் அசசரிஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு முன்புறமாக வந்துட்டோம். இந்த வழியில் உள்ளே போக முடியாது. இங்கே வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கேருந்து வந்து சாமியோட சிலை ரொம்பவும் அழகாக தெரியுது. இந்த சிலை வந்து 141 அடி உயரமுள்ள சிலை. இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணுறதுக்கு 2 என்ட்ரி இருக்குது. ஒன்று வந்து நம்ம வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு முதல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற கோவிலை விசிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி ஃபஸ்ட்டு சிவபகவானை தரிசிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக இங்கே வரலாம். நாங்கள் இங்கே வந்தது மார்ச் ஸ்டார்டிங்கிறதுனால அதிகமாக சூடு இல்லை. அதனால் நம்ம இந்த கோவிலை ரொம்பவும் நிம்மதியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிற டைம்லனா நம்ம இந்த இடத்துல வந்து நடக்கக்கூட முடியாது. ஏன்னா நார்மலாகவே நார்த் சைடில் டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கோவிலில் நடக்கிறதுக்கும் நிறையா இருக்கிறதுனால நம்ம வெறுங்காலில் நடக்கும்போது காலில் புண்ணாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குளிர்காலத்தில் வந்து இந்த கோவிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நாங்கள் போனப்போ இங்கே சூடும் அதிகமாக இல்லை அண்ட் கூட்டமும் கம்மியாக இருந்தது. அதனால் கோவிலை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு வெளியில் ஒரு சைடில் கங்காஜி அண்ட் ஒரு சைடில் யமுனாஜின்னு நம்ம நதிகளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஃபவுண்டெயினுக்கு நடுவில் அழகாக சிலை வச்சுருந்தாங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம கோவிலுக்குள்ளே என்ட்ராகும். கோவிலுக்குள்ளே என்ட்ரானதும் நம்ம அப்படியே ஷாக் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு உள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம். கோவிலுக்குள்ளே ஹிந்து கடவுள்களை வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதை வந்து நல்லா பெயிண்ட்டும் பண்ணி லைட் செட்டிங்ஸோடு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இஷ்ட தெய்வங்கள் எல்லாத்துக்கூடையும் நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இந்த கோவிலுக்குள்ளே அலவுடு தான். நம்ம பார்த்த இந்த 4 கோயிலுக்குள்ளேயும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். பட் ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே உள்ளே கேரி பண்ணிக்க முடியாது. நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குஃபா. அதாவது நம்ம குகைக்குள்ளே போக போகிறோம். நாங்களும் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரோம். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு ஒன்றுமே தெரியல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். குகைக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டோடு தான் உள்ளே போனோம். குகைக்குள்ளே என்ட்ரானதும் நம்ம முழு முதற் கடவுள் விநாயகரை தரிசிக்கலாம். இங்கே ஒவ்வொரு சாமியும் ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு சுற்றி இருக்கிற இந்த மரங்கள் செடிகள் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருந்தாலும் எல்லாமே நம்மளை ரொம்ப ஈர்க்கிற மாதிரி கவர்ற மாதிரி நல்லா இருந்தது. அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே. அடுத்தது நம்ம வைஷ்ணவி தேவி. இந்த சிலை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் நம்ம வெளியேயும் பார்ப்போம். கோவிலுக்கு வெளியிலே ஆகட்டும் உள்ளே ஆகட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது.
அண்ட் இந்த குகையில் இருக்கிற இந்த ஃபீலிங்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவே இங்கே ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சு மியூசிக்கும் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது வந்து நம்ம வேகத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து கடவுளையே நினச்சிட்டு நம்ம சாமி கும்பிட்ற மாதிரியும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. நம்ம குகை பயணம் முடிஞ்சுது. இப்போ வந்து மறுபடியும் ஸ்டெப்ஸ் இருக்குது. இது வழியாக மேலே ஏறி நம்ம எங்கே போவோன்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா நாங்களும் ஃபஸ்ட் டைம் தானே வந்திருக்கோம். அதை வந்து பார்க்கணுங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் நாங்களும் வேகமாக ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் பார்த்தோம். மேலே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கிடைச்சிது இந்த சர்ப்ரைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழேருந்து பார்த்தோம்ல அந்த பெரிய சைஸ் சாமி சிலை, அதோட அடிபாகத்துக்கு வந்துட்டோம். அதாவது நம்ம கடவுளுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல ஃபீலிங்ஸ் கிடச்சிது. இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை நான். இப்போ நம்ம இந்த வைஷ்ணவி தேவி சிலையை சுற்றி வந்து சாமி கும்பிட்டு போகலாம். போகிறதும் நம்ம குகை வழியாக தான் போவோம். இப்போ நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறத மேலேருந்து பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த ஏரியாவிலேருந்து தான் மேலே ஏறி வந்திருக்கோம். குகை வழியாக வரும்போது தெரியவே இல்லை இந்த இடத்துக்கு வந்து சேருவோங்கிறது. அண்ட் இப்போ மறுபடியும் திரும்பி போகிறதுக்காகவும் நம்ம குகை வழியாக தான் போவோம். வரும்போது நம்ம குகை வழியாக என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தோமோ அதெல்லாம் தான் நம்ம போகும்போதும் பார்க்க போகிறோம். அதனால நான் அதை வீடியோவில் ஆட் பண்ணலை. இந்த கோவிலில் நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே புதுமையாக இருந்தது. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். அடுத்தது நாங்கள் தாஜ்மஹால் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். அந்த வீடியோவும் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.